கொஞ்சம் க்ளோஸ் அப் போயிட்டு இருக்கு. அங்க வரை கேட்காது, கொஞ்சம் முன்னாடி வா. வணக்கம் நேயர்களே, பேஸ்புக் நண்பர்களே. உங்கள் இனிய நண்பர் என்னோட மிமிக்ரி எல்லாம் ஷேர் பண்றாரு. லைவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்காக சாம்பிளுக்கு ஒரு கோழி வருது. இதுதான் கோழி. இது கோழின்னு நீ சும்மா பார்க்க கூடாது. முட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கொடுக்கும், முட்டை போட்ட பிறகு சத்தம் கொடுக்கும். ரெண்டு வித்தியாசமான குரல். இப்ப முட்டை போட இடம் தேடுது. முட்டை போடுறதுக்கு முன்னாடி முட்டை போட்டு முடிச்சு கொடுக்குற இதுதான் ரெண்டு வித்தியாசமான குரல். அடுத்து காலையில பாத்துருப்பீங்க சேவலை. எத்தனையோ கடிகாரம் வச்சு நம்ம தூங்குனாலும் சேவல் கூ எந்திக்கதான் ஒரு சுகமே. இந்த சேவல் கூவுது. அடுத்து பாத்துருப்பீங்க இந்த ஒற்றுமைக்கு பெயர் பெற்ற பறவை காகம். அந்த காகம் வந்து கரைகிறது. மூணு பறவைகளை பாத்தீங்க. அடுத்து மேகங்கள் கூடியிருக்கும் போது மயில் தனது குரலை வெளிப்படுத்தும். தோகை விரித்துக் கொண்டு அந்த மயிலின் குரல். வான்கோழி தானும் மயிலா கண்டிருந்த வான்கோழி தானும் மயில் அடிதான் நீங்க படிச்சுப்பீங்க. அந்த வான்கோழி வந்து மழை மேகங்களை பார்த்து சில தவளைகள் தனது குரலை கொடுக்கிறது. தவளை. அடுத்து மழை பெய்து முடிந்த குயில்கள் மரக்கிளைகள் இருந்து கூவும். அந்த குயில்களின் குரல். இதுவரை பறவைகளோட பலவர்கள் கேட்டு ரசிச்சீங்க. என்ன லைக் பண்றீங்களா? மிருகங்கள் அடுத்து நீங்க பாத்துருப்பீங்க விலங்குகள். இந்த வீட்டுல வளரக்கூடிய நாய் பாத்துருப்பீங்க. இந்த பஞ்சு பஞ்சா இருக்கும். இந்த பேர் என்னமோ வச்சு பொம்மை. அந்த பொம்மையன் டாக் வந்து குரல் கொடுக்குது. அதை குட்டியா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். இதான் வீட்டுல வரக்கூடிய நாய். அடுத்து ஒரு தெருமுனையில பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு முறைத்து பார்க்கும் அந்த இரண்டு நாய்கள். அடுத்து இரண்டு சண்டை இடம். அதுல ஒண்ணு கடி போட்டு ஓடும் காட்சி. அடுத்து ஒரு வெள்ளாடும் செம்மறி ஆடும் குரல் கொடுக்குது. இது வந்து வெள்ளாடு செம்மறி ஆடு. அடுத்து ஒரு பசுவும் கன்றுக்குட்டியும் வயல்வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது குரல் கொடுக்கும். அந்த பசுமாடோட சத்தம். பக்கத்துல கன்றுக்குட்டியும் கூட வருது. அடுத்து ஒரு குதிரை ஓடி வருது. அடுத்து ஒரு யானை தனது துதிக்கையை தூக்கி அனைவரையும் வாழ்த்தி துதிக்கையால் வாழ்த்துகிறது. இதுவரை வாகனங்களும் அதாவது பறவைகளும் விலங்குகளும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அடுத்து வர இருப்பது வாகனங்கள். அடிக்கடி பார்த்திருப்பீங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் புகை வண்டி புறப்படும் பொழுது ஒரு வித்தியாசமான இன்ஜின் சத்தத்தோட கிளம்புது. அடுத்து அங்கே அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அறிவிப்போட வருது அந்த புகை வண்டி. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2030 பொதிகை எக்ஸ்பிரஸ் முதலாவது பிளாட்பாரத்தில் இப்பொழுது புறப்பட தயாரிக்கிறது. பயணிகள் அனைவரும் ஒரிஜினல் அடையாள அட்டை வைத்துக் கொள்ளுமாறு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒரிஜினல் அடையாள அட்டை இல்லாதவர்கள் அபராதம் 500 விதிக்கப்படும்.
நின்றுச்சுன்னா டீ காபி சென்னை எக்மோர்ல உள்ள ரயில்வே ஸ்டேஷன் வியாபாரம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நம்ம வந்து வேசார்பாடி போறோம். அங்க போற வழியில ஒரு திரையரங்குல ஒரு சுராசி பார் படம் போட்டாங்க. அந்த படத்துல சில காட்சிகள். அந்த திரையரங்கு போகும்போது ஒரு பழைய காலத்து ஆட்டோல போறோம். இதான் பழைய காலத்து ஆட்டோ. அங்க போய் சுராசி பார்க் திரைப்படத்தை பார்ப்போம். யாரும் பார்த்துக்கோங்க. சுராசி பார்க் படத்தில் வரக்கூடிய ஹெலிகாப்டர், டைனோசர் அவர்கள் பேசும் வசனம் அனைத்தும் தமிழில் எடுத்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தின் சில காட்சிகள். நீங்க பண்றப்படா சுராசி பார்க், நீங்க டைனோசர் குடிய குருதமாகுது. ரூபன் அது பக்கத்துல போகாத, நம்மள வரட்டும். எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறுங்க. அதை சுடாது. நான் அப்பவே சொன்னா சுடாதீங்கன்னு மொத்தமா தாக்குது. எல்லாரும் ஓடுங்க. அப்ப அங்க பாரு, பெரிய மிருகம் நம்மள தாக்க வருது. அது மிருகம் இல்ல, நல்லா பாரு, மேக்கப் போடாத உங்க அம்மா. சுராசி பார்க் தமிழ் எடுத்தாங்க, காமெடி எடுத்திருப்பாங்க. பெண்கள் எல்லாம் பார்த்தா கோவப்படாதாங்க. காமெடிக்கான சொன்ன விஷயம். அடுத்து ஒரு தீயணைப்பு வாகனம் வருகிறது. அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது. அடுத்து பெரிய பெரிய ஆலையில பாத்துருக்கீங்க. இந்த ஆலையின் சங்கு ஒலி வேலை தொடங்கும் பொழுது, வேலை முடிக்கும் போது ஆலை சங்கு ஒலி ஒலிக்கும். அந்த ஆலையின் சங்கு ஒலி அடுத்து ஒரு மங்கள விழாக்களில் பெண்கள் குலை விடுவார்கள். அந்த பெண்களோட குலவை சத்தம். குலவை சத்தம் நீங்க பார்க்கும்போது அந்த காலத்து பெண்கள் தான் குலவை போடுறாங்க. இந்த காலத்து பெண்கள் கேசட்டை தட்டி விட்டுறாங்க. அதாவது எங்க வீட்லயே பொங்கல் வைக்கும்போது நான் தான் குலவை போடுவேன். பக்கத்து வீட்டுல இங்க வந்து போடுங்க, எங்க வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குலவை சத்தம். என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்து ஒரு சின்ன குழந்தை அழுது. அதுவும் இசைதான். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதுன்னு திருக்குறள் இருக்கிறது. அந்த சின்ன குழந்தை அழுதாலும் அதுவும் ஒரு இசைதான். அந்த சின்ன குழந்தை அழுகின்ற காட்சி. அடுத்து ஒரு உடுக்கையை இசைத்துக் கொண்டு ஒருத்தர் வைக்கிறார். அலகாலம் பிறக்குது, அலகாலம் பிறக்குது, அலகாலம் பிறக்குது. அடுத்து கோடாங்கி அடித்துக் கொண்டு வருகிறார். அடுத்து ஒரு நாதஸ்வர கலைஞர் ஒரு பாடலுக்கு வாசிக்கிறார். முதல்ல அந்த நாதஸ்வரத்தை முதல்ல செக் பண்ணுவாரு. அந்த நாதஸ்வரம் செக் பண்ற காட்சி. என்ன பேஸ்புக் நண்பர்களே, இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணீங்களா? இதுவரை உங்கள் மத்தியில் பலகுரல் நிகழ்ச்சி நிகழ்த்தியது உங்கள் சங்கரன் மிமிக்ரி சுந்தர். கருப்பாக இருக்கும் மனிதனுக்கு உதிரம் கூட சிவப்பு தான், சிவப்பாக இருக்கும் மனிதனுக்கு நிழல் கூட கருப்பு தான். ஆகவே வண்ணங்களில் வாழ்க்கை அவரவர் எண்ணங்களில் கூறிக்கொண்டு மனதில் வழி இருந்தாலும் மற்றபடி இனிமையாக பேசினால் உலகம் உங்களை பற்றி பேசும் நல்ல சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அந்த குத்து வழக்கு சாங் மட்டும், குத்து வழக்கு சாங் பாடுங்க, பாடுங்க, பாடுங்க மாஸ்டர். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், சொல்ல ஓடி வருவேன்.
பேக்கா நான் இருந்தா காலையில தங்கியிருப்பேன். குத்து விளக்கு கெச்ச வாழ்க்கையே கெச்சு சொன்னோமா. அன்பக்கா நான் இருந்தா தோளிலேயே தொங்கி அன்பக்கா நான் இருந்தா தோளிலேயே தொங்கி இருப்பேன். வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா என் வாழ்க்கை கத்து. அந்த வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கத்து.